ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 14வது நாள், 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கடி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கடு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். செங்கடு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். செங்கல் பொடி கூறி செங்கல் பொடி கூறி வெண்பதவ செங்கல் பொடி கூறி வெண்பதவ தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். நங்காய் எழுந்திராய் நாவாதாய் நாவுடையாய். நங்காய் எழுந்திராய் நாவாதாய் நாவுடையாய். சங்கொடு சக்கரம் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன். சங்கொடு சக்கரம் ஏங்கும் தட கையன். பங்கைய கண்ணானை பங்கைய கண்ணானை பாடேலோ எம்பாவாய். இந்த திருப்பாவையில் ஆண்டாள் என்ன சொல்றான்னா, கொடுத்த வாக்கை தவற விடக்கூடாது. வாக்கு கொடுத்து அதை காப்பாற்றணும். அதுதான் அந்த திருப்பாவையில தோழிக்கு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் நம்மளுக்கு அறிவுறுத்துறாங்க. எங்களை எல்லாம் முன்னாடியே எழுப்புறேன்னு சொல்லிட்டோ இப்ப வெட்கம் இல்லாம தூங்குறியே, நானாதாய் நாவுடையாய். எங்களை முன்னம் எழுப்புவான் என்று வாய் பேசும் நானாதாய் நாவுடையாய். எங்களை முன்னாடியே எழுப்புறேன்னு சொல்லிட்டு நீ தூங்கிட்டு இருக்க, நாங்க உன்னை எழுப்பும்படியா வச்சுட்டியே. கொடுத்த வாக்க நீ மீறக்கூடாது. வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும். இப்படி கொடுத்த வாக்கு அப்படி தவற விட்டுட்டு காப்பாத்தாம நீ வெக்கம் இல்லாம தூங்கிட்டு இருக்கேன் தோழியை ஆண்டாள் சொல்றா. உங்கள் புழக்கடையின் தோட்டத்து வாவியுள், அதாவது செல்வ செழிப்பான தோழியா. ஒவ்வொரு தோழியுமே ஆண்டாள் அந்த தோழியினுடைய குலப்பெருமைகளையும் அவள் அழகையும் சொல்லிதான், அதே சமயத்தை திருமாலை குணங்களையும் வீர தீர பராக்கிரமங்களையும் சொல்லிதான் ஆண்டாள் எழுப்புறார். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். என்ன அழகா சொல்றா பாருங்க. ஒரு வீட்டு தோட்டத்துல பின்னாடி இருக்கிற தடாகத்துல செங்கழி நீர் மலர்கள். செங்கழி நீர் என்பது செவ்வலின்னு சொல்லுவா. செவ்வலி, நீலோத்பலம், குவளை மலர்கள். அததான் சொல்றா. அந்த செங்கழி மலர்கள் இரவு நேரத்தில் வாடிவிடும், காலை நேரத்தில் தான், பகல் நேரத்தில் தான் மலரும். இதுக்கு இந்த செங்கழி நீர் மலர்களுக்கு இது நீர்வாழ் தாவரம். அதில் பூக்கும் மலர்கள் அவ்வளவு அழகா, அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு அந்த செங்கழி நீர் மலர்களுக்கு. இது சிவனுக்குரிய பூக்கள். சனி பகவான் கூட அர்ச்சனை செய்யப்படும். நம் சனி தோஷத்தை எல்லாம் இந்த செங்கழி நீர் மலர்களால் சனி பகவானை நாம் துதித்தால் சனி பகவான் நமக்கு சனியினால் ஏற்படக்கூடிய தொல்லை பாதிப்புகளில் இருந்து நம்மளை விடுபட வைத்து நம்மளுக்கு அனுகிரகம் செய்வார். அதுதான் செங்கழி நீர் மலர்கள். அவ்வளவு மகிமை வாய்ந்தது. இந்த நீலோத்பலம் கூட சொல்வாரு. இந்த செங்கழி நீர் மலர்கள் எல்லாம் ஒரு வீட்டு தோட்டத்துல அதெல்லாம் மலர்ந்து விட்டது. ஆம்பல்வாய் கூம்பினகான். ஆம்பல் என்பது அல்லி மலர். அந்த அல்லி மலர் என்பது இரவு நேரத்தில் மலரும், பகல் நேரத்தில் வாடிவிடும், தலை கவிழ்ந்து விடும். அதான் ஆண்டாள் சொல்றார். அதான் என்ன சொல்றாரு, இயற்கையை வர்ணிக்கிறான். பொழுது விடிஞ்செடுத்து, ஆனா நீ இன்னும் தூங்கி கொண்டே இருக்கிறாய். எங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். செங்கல் பொடி காவி நிறம் தானே. அந்த காவி நிறத்தை செங்கல் பொடி ஒத்த அந்த காவி நிறத்தை உடைய அந்த யோகிகள் முனிவர்கள் எல்லாம் தங்கள் வெண்மையான பற்கள் படிச்சிட தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார். கோவிலுக்கு, நாராயணன் எம்பெருமான் கோவிலுக்கு திருச்சங்கம் முழக்க போயின்னு இருக்கா. அதெல்லாம் உனக்கு காதுல விடலையா?
நீ இன்னும் படுத்துக்கொண்டே இருக்கிறாயே, எழுந்திரு. வெண்பல் தவத்தவர். அதே மாதிரி சங்கோடு சக்கரம், சங்கும் சக்கரமும் கையில் ஏந்திய பங்கையர்கண்ணன், தாமரை போன்ற கண்களை உடையவனே, சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே பாடேரோர் என்பாவாய். சங்கும் சக்கரம் ஏந்திய வலிமையான தன்னுடைய கைகளில் தோள்களை உடைய அந்த கண்ணன் தன் கைகளில், வலிமையான கைகளில் சங்கும் சக்கரமும் ஏந்தி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த திருமாலை, தாமரை போன்ற பங்கைய கண்ணானை, தாமரையொத்த மலர்களை உடைய தாமரை மலர் போன்ற கண்களை உடைய அந்த எம்பெருமான் நாராயணனை பாட வேண்டாமா? எழுந்திரு, அவனை பாடி அவன் அருளை பெறலாம் என்கிறார். அதாவது இந்த திருப்பாவில என்ன நம்மளுக்கு அறிவுறுத்துகிறாள் என்றால், கொடுத்த வாக்கை தவறவிடக்கூடாது. வாக்கு கொடுத்தா காப்பாற்றணும். நம்மளால ஒருத்தருக்கு நம்ம வாக்கு கொடுக்கும் போது நம்மளால முடியுமா முடியாதா என்று யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் தான் வாக்கு கொடுக்கணும். முடியலன்னா வாக்கு கொடுக்க கூடாது. அப்புறம் அது நம்மளுக்கும் ஒரு அசிங்கமாகிவிடும் இல்லையா? அதுதான் ஆண்டாள் சொல்றா. வாக்கு என்பது மிகவும் முக்கியம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய்.